ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ட்ரோடக்ஷன் டு கிட். ஓகேவா? கிட்னா என்ன? ஒய் இஸ் இட் நீடட்? வெர்ஷன் ட்ராக்கிங் கிட் வச்சு எப்படி பண்ண போறோம்? அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் பார்ப்போம். ஓகேவா? தென் நம்ம ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம். அந்த ரெபாசிட்டரிய நம்ம லோக்கல்ல சிங்க் பண்ணுவோம். ஓகேவா? கோட் சேஞ்சஸ் பண்ணி எப்படி புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இத போத் GitHub டெஸ்க்டாப் யூஸ் பண்ணியும் பண்ணுவோம். CLI யூஸ் பண்ணியும் பண்ணுவோம். தென் ஃபைனலா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நெறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணும்போதும், எப்படி கான்ஃப்ளிக்ட் இல்லாம கோட் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம புஷ் பண்ணுவோம், எப்படி வெர்ஷன் மேனேஜ்மென்ட்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம். மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிட்? கிட்னா என்ன? ஓகேவா? ஸோ கிட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா? இத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல நெறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் நெறைய இயர்ஸ்க்கு அந்த சேம் ப்ராஜெக்ட் கன்டின்யூ ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணலாம், 20 பேர் ஒர்க் பண்ணலாம். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் போலாம். பட் கோட் சேஞ்ச் எல்லாருமே ஒரே ரெபாசிட்டரில தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் ஒரே ரெபாசிட்டரில கோட் சேஞ்ச் பண்ணும்போது, யாரு என்ன கோட் சேஞ்சஸ் எந்த டைம்ல பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் மெயின்டெயின் பண்றது தான் நம்மளோட கிட் ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம GitHub ப்ரொஃபைல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அத நம்ம லோக்கலுக்கு எப்படி கொண்டு வரலாம்? அத ஒரு GitHub டெஸ்க்டாப் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? தென் CLI வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு GitHub அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் Googleல போயிட்டு கிரியேட் GitHub அக்கவுண்ட்னு குடுத்தோம்னாவே நம்மளுக்கு வந்து GitHubக்குள்ள லிங்க் வரும். ஓகேவா? அத ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து எய்தர் நம்ம ஒரு புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். நம்ம இமெயில் ஐடி குடுத்து, பாஸ்வேர்ட் குடுத்து, யூசர் நேம் குடுத்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற Google அக்கவுண்ட்ட வச்சு நம்ம சைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ Google அக்கவுண்ட் வச்சு நான் சைன் பண்றேன். ஓகே. ஸோ என்னோட இமெயில் ஐடி நான் ஆத்தென்டிகேஷன் குடுக்குறேன். ஜஸ்ட் கன்டின்யூ குடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட யூசர் நேம அது கேட்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து எனக்கு ஒரு யூசர் நேம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிரியேட் அக்கவுண்ட் குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி. ஓகே, வெரிஃபிகேஷன் இமெயில் வரல. ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேஷ்போர்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்க நம்ம புது ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு புது ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கு நான் ஜஸ்ட் கிரியேட் ரெபாசிட்டரி குடுக்குறேன். ஸோ இங்க ரெபாசிட்டரி நேம் கேட்கும். ஓகேவா? நான் இப்போ டெமோ பண்றேன். ஸோ ஜஸ்ட் நேம் வந்து டெமோன்னு மட்டும் குடுத்துக்கிறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் திஸ் இஸ் அ டெமோ ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் இது வந்து பப்ளிக், அதாவது எல்லாரும் பார்க்கணுமா? இல்ல நாம மட்டும் பிரைவேட்டா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம பிரைவேட் செட் பண்ணிட்டு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் குடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இத வந்து பப்ளிக் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ரீட்மி டாக்குமெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எது எது வேணுமோ அத ஆட் பண்ணலாம். நான் இத வந்து பின்னாடி பின்னாடி வர சப்சிக்வென்ட் லெசன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் இது மட்டும் குடுத்துட்டு நம்ம கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்தோம்னா, நம்மளுக்கு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெபாசிட்டரி நம்மளுக்கு இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருச்சு. இத எப்படி வந்து GitHub டெஸ்க்டாப்ல ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து GitHub டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஜஸ்ட் Googleல போயிட்டு இன்ஸ்டால் GitHub டெஸ்க்டாப் மேக்ன்னு குடுத்தோம்னாவே போதும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே வரும். ஓகேவா? இங்கருந்தே நம்ம வந்து GitHub டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம விண்டோஸ்க்கும் சரி, மேக்க்கும் சரி இதே லிங்க் தான். நான் இப்போ விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, இங்க விண்டோஸ் சூஸ் பண்ணிக்குவேன். அதோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்குவேன். வேற எந்த சேஞ்சும் இல்ல. நான் இப்போ மேக்ல இன்ஸ்டால் பண்றேன். ஸோ மேக் சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் GitHub டெஸ்க்டாப். ஓகேவா? ஸோ இங்க டவுன்லோட்னா, இங்க நான் ஆப்பிள் சிலிக்கான் தான். ஸோ நான் வந்து டவுன்லோட் ஃபார் ஆப்பிள் சிலிக்கான் குடுக்குறேன். ஓகேவா? டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. டவுன்லோட் முடிஞ்சுச்சு. நான் இத ஓப்பன் பண்றேன். GitHub டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, இந்த பேஜ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இதுல நம்ம இன்டர்நெட்ல இருந்து ஏதாச்சும் ரெபாசிட்டரிய க்ளோன் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஒரு புது ரெபாசிட்டரிய நம்ம லோக்கல்லயும் கிரியேட் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி ஏதாச்சும் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி நம்ம லோக்கல்ல இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரெப்போவ இங்க நம்ம க்ளோன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றேன். இதில பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு GitHubல நம்ம டைரக்ட்டா சைன் இன் பண்ணலாம். இல்ல GitHub என்டர்பிரைஸ் வச்சு நம்ம சைன் இன் பண்ணலாம். இல்ல URL வச்சு பண்ணலாம். ஓகேவா? நாம இப்ப URL வச்சு தான் பண்ண போறோம். ஓகேவா?
நம்ம அப்ளையா கிரியேட் பண்ண ரெபாசிட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்க்டாப்ல செட்டப் பண்றதுக்கு இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க நம்மளோட GitHub டெஸ்க்டாப்ல வந்து அந்த யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெபாசிட்டரிய நான் குளோன்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்ப குளோன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் ரெபாசிட்டரி இந்த டெமோ. ஓகேவா? ஆனா இங்க நம்மகிட்ட எந்த ஃபைல்ஸும் இப்போதைக்கு இல்ல. ஓகேவா? நம்ம சில புது ஃபைல்ஸ் ஆட் பண்ணி, அத நம்ம புஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்மளோட ரெபாசிட்டரி பார்த்தோம் அப்படின்னா, யூசர் மைதீஸ்வரன், டாக்குமெண்ட்ஸ், GitHub அதுக்கு கீழ டெமோங்கிற இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லொகேஷன்ல நம்ம சில ஃபைல்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம் இப்போ. இப்போ நான் சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி, அத நம்மளோட லோக்கல் கிட் ரெப்போல பிளேஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இதே நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நோட்பேடோ, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸோ யூஸ் பண்ணி இதே ஆப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். வெல்கம் டூ மை கிட் ரெப்போ. ஓகே, இதான் என்னோட ஃபைல் கன்டென்ட்டு. நம்மளோட GitHub டெமோல நான் இந்த ஃபைல பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? greet.txt நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளோட GitHub டெஸ்க்டாப்க்கு வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம GitHub டெஸ்க்டாப்க்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ண அந்த ஃபைல் இங்க விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ greet.txt அது இப்ப நியூலி ஆடட் ஃபைல். அதான் நியூன்னு காமிக்குது. இதே நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல சேஞ்ச் பண்ணியிருந்தா மாடிஃபைடுங்கிறது காமிக்கும். ஓகேவா? நம்ம இப்ப இருக்கிறது மெயின் பிரான்ச்சு. ஸோ இன்னும் மத்த பிரான்ச்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஓகே. பட் இப்ப நம்ம இருக்கிறது மெயின் பிரான்ச்ல. ஸோ நான் இந்த ஃபைல புஷ் பண்ணணும் அப்படின்னா, நான் கமிட் பண்ணி நான் மெயினுக்கு புஷ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் மை ஃபர்ஸ்ட் புஷ். ஓகே. அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்து, நான் வந்து மெயினுக்கு கமிட் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் இப்ப வந்து இதுவரைக்கும் நம்ம லோக்கல் சேஞ்சஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணல. ஓகேவா? அதனால ஜஸ்ட் பப்ளிஷ் பிரான்ச் குடுக்குறேன். ஸோ ஓகே. நம்ம ப்ரௌசர்ல வந்து இதுவரைக்கும் நம்ம சைன் இன் பண்ணல. அதாவது இந்த அக்கவுண்ட்ட. அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது மட்டும் இந்த இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு பாப் அப் ஆகும். ஓகேவா? ஸோ கன்டின்யூ வித் ப்ரௌசர் குடுக்குறேன் நானு. நம்ம ப்ரௌசருக்கு வந்தோம் அப்படின்னா, GitHub டெஸ்க்டாப்ப ஆத்தரைஸ் பண்றதுக்கு கேட்கும். ஓகேவா? நம்ம சைன் இன் பண்ணியிருந்திருக்கோம். அந்த அக்கவுண்ட் வச்சு கன்டின்யூ குடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஆத்தரைஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட GitHub டெஸ்க்டாப்க்கு ஆத்தரைசேஷன் லிங்க் ப்ரொவைட் ஆயிடும். இப்ப GitHub டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆத்தரைசேஷன் முடிஞ்சுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருந்த ஃபைலும் இப்போ புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நம்ம ப்ரௌசர்ல போய் பார்க்கலாம். நம்மளோட ஃபைல் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத. நம்மளோட GitHub பேஜ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓ! ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த greet.txt அப்படிங்கிற ஃபைல் நம்ம லோக்கல்ல நம்ம கிரியேட் பண்ணி புஷ் பண்ணது இப்போ இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? எஸ். வெல்கம் டூ மை கிட் ரெப்போ அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருந்திருக்கு இந்த ஃபைல். நம்ம ஒரு ஃபைல வந்து லோக்கல்ல மட்டும் தான் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நம்ம வந்து இங்க ரெபாசிட்டரி நீங்க டைரக்ட்டா கூட எடிட் பண்ணிக்கலாம். இங்க நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓகே. இங்க வந்து ஜஸ்ட் நான் இந்த ஃபைல எடிட் பண்றேன். ஜஸ்ட் சம் ரேண்டம் சேஞ்சஸ் நான் பண்ணி, இத நான் கமிட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்டேட், கிரேட், கமிட் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இப்ப நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ லேட்டஸ்ட் ஃபைல் என்னோடது, அதாவது greet.txt யோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்டின்னா, வித் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல்ஸ் தான். ஓகேவா? இப்போ என்னோட லோக்கலுக்கு வந்து பார்த்தேன் அப்டின்னா, இன்னும் என்னோட greet.txtல வந்து வெல்கம் டூ மை கிட் ரெப்போ அவ்வளோதான் இருக்கு. நம்ம ஆட் பண்ண அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல்ஸ் இன்னும் வரல. ஸோ அது வரணும் அப்டின்னா, நம்ம வந்து கிட் புல் பண்ணணும். அதாவது நம்ம இப்ப இன்டர்நெட்ல தான் சேஞ்ச் பண்ணணும். அது நம்ம லோக்கலுக்கு வரணும் அப்டின்னா, நம்ம வந்து புல் பண்ணணும். ஓகேவா? அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட GitHub டெஸ்க்டாப்ல வந்துட்டு ஃபெட்ச் ஆரிஜின் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ரிமோட்ல என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருந்திருக்கோ அது எல்லாமே வந்துரும். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு பாருங்க. புல் ஒன் கமிட் ஃப்ரம் ஆரிஜின் ரிமோட். ஓகேவா? ஸோ இப்போ மெயின் பிரான்ச்ல இருந்து நம்ம புல் பண்ணுமான்னு கேட்குது. ஓகேவா? இப்போ நான் புல் ஆரிஜின் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, அந்த சேஞ்சஸ் இப்போ எனக்கு வந்து என்னோட லோக்கலுக்கு வந்துரும். ஓகேவா? இப்ப அந்த ஃபைல போய் பார்க்கலாம். இப்ப நம்ம greet.txt ஃபைல பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம மேக் பண்ண சேஞ்சஸ் அதாவது நம்ம இன்டர்நெட்ல இருந்த Git ரெபாசிட்டரில மேக் பண்ண சேஞ்சஸ் நம்மளோட லோக்கலுக்கு வந்துருச்சு. ஓகேவா?
இந்த மாதிரி தான் நம்ம லோக்கல்ல பண்ற சேஞ்சஸ கிட் புஷ் பண்ணி இன்டர்நெட்ல இருக்கிற கிட் ரெப்போக்கு புஷ் பண்ணுவோம். அதே நம்ம கிட் ரெப்போல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அத நம்ம லோக்கலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, கிட் புல் பண்ணி நம்மளோட லோக்கலுக்கு அந்த சேஞ்சஸ கொண்டு வருவோம். ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய பேர் இருப்பாங்க. அவைங்க எல்லாரும் ஒரே ரெபாசிட்டரிக்கு தான் கோட் புஷ் பண்ண போறாங்க. ஒரு ஃபைல் அப்படின்னு அதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நெறைய பேர் கோட் புஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாத்தோட சேஞ்சஸுமே அந்த ஃபைல்ல பிரசன்ட் ஆயிருந்திருக்கும். இது எப்படி நடக்குது? அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ, இப்ப நான் வந்து ஒரு டெவலப்பர் நம்மளோட GitHub டெஸ்க்டாப் யூஸ் பண்றாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இன்னொரு டெவலப்பர் வந்து பைசார்ம் யூஸ் பண்றாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ இந்த பைசார்ம்லயும் நம்ம நம்மளோட அதே ரெபாசிட்டரி இங்கேயும் குளோன் பண்ண போறேன். இங்கிருந்து ஒரு டெவலப்பர் புஷ் பண்ற மாரியும், இன்னொரு டெவலப்பர் GitHubல இருந்து புஷ் பண்ற மாரியும் நம்ம டெமோ பண்ணி பார்க்கலாம். எப்படி இவங்களோட சேஞ்சஸ் கான்ஃப்ளிக்ட் அடிக்காம லேட்டஸ்ட் வெர்ஷன் Gitல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட டெமோ ரெபாசிட்டரிய பைசார்ம்ல குளோன் பண்றேன். ஓகேவா? இப்போ டெர்மினல் வச்சு நம்ம குளோன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டெர்மினல் நம்ம குளோன் பண்ணணும் அப்படின்னா, git clone அண்ட் அதே யுஆர்எல். ஓகே. இது குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு லோக்கல்ல குளோன் ஆயிடும். ஓகேவா? இப்படித்தான் ஒரு ரெபாசிட்டரிய நம்ம வந்து டெர்மினல்ல குளோன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? git clone தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ, இப்ப எல்எஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெமோ அப்படிங்கிற ஃபோல்டர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ, இப்போ நம்ம குளோன் பண்ண அந்த ரெபாசிட்டரிய ஜஸ்ட் ஃபைல் ஓப்பன் குடுத்து நான் அத ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நம்ம இருக்கிறது மெயின் பிரான்ச்ல. நம்ம அத முன்னாடியே பார்த்தோம். ஸோ, மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து மாஸ்டர் காப்பி. ஓகேவா? நம்ம எப்ப என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, நம்ம மெயின் பிரான்ச்ல எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். வேற ஒரு நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணி, அந்த பிரான்ச்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதையே மெயின் பிரான்ச் கூட மெர்ஜ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, யாருக்கு என்ன ஆக்டிவிட்டி அசைன் பண்ணாலும் ஒருத்தரும் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி, அவைங்க அந்தந்த பிரான்ச்ல வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர் ஒரே பிரான்ச்ல கூட மல்டிபிள் பீப்பிள் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலா அவைங்க வொர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத கியூஏ அந்த மாரி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மெயின்க்கு வந்து மெர்ஜ் பண்ணும்போது டைரக்ட்டா ப்ராட்ல அது ரன் ஆகுற மாரி இருக்கும். இப்படித்தான் ஆக்சுவல் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? இப்ப ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் git switch -c ஃபீச்சர் நான் இப்போதைக்கு ஃபீச்சர் பிரான்ச்ன்னே அதோட பிரான்ச் நேம் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு புது பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீச்சர் பிரான்ச்க்கு அது ஸ்விட்ச் ஆயிடுச்சு. தென் ஈவன் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விட்ச் டூ நியூ பிரான்ச். ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிறது வந்து அ ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கோம். கிட் பிரான்ச் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி மெயின் பிரான்ச் இருக்கு. இப்ப ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் ஆயிருந்திருக்கு. ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற நியூ பிரான்ச்ல நான் ஒரு புது ஃபைல் ஆட் பண்றேன். ஓகேவா? இங்க நம்ம CLIல ஒரு புது ஃபைல் ஆட் பண்றதுக்கு டச் அதுக்கப்புறம் ஃபைல் நேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் புரோகிராம் டாட் பைன்னு இந்த ஃபைல் நேம் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல நான் ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோகிராம். இத நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? இது இப்போ என்னோட லோக்கல்ல இருக்கு. இத நான் கமிட் பண்ணி நான் வந்து கிட்க்கு புஷ் பண்ணணும். ஓகேவா? அதாவது புது ஃபீச்சர் பிரான்ச்க்கு. ஓகேவா? அத பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைல புஷ் பண்ணணும் கிட்க்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணணும், கமிட் பண்ணணும், அதுக்கப்புறம் புஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்றதுக்கு git add அண்ட் தென் ஃபைல் நேம். இது குடுத்தோம்னா, நம்ம அந்த ஃபைல் வந்து நம்ம புஷ் பண்றதுக்கு ஆட் பண்ணி வைப்போம். ஓகேவா? தென் git commit. ஓகேவா? git commit நம்ம இப்ப என்னத்த கமிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது மெசேஜ். இது வந்து புஷிங் மை ஃபர்ஸ்ட் பைதான் ஃபைல். இந்த மாதிரி எந்தெந்த டெவலப்பர் என்னென்ன சேஞ்ச் பண்றாங்களோ, அதுக்கு மீனிங்ஃபுல் கமெண்ட்ஸ் குடுத்துருவாங்க. ஓகேவா? நான் இது வந்து ஃபர்ஸ்ட்டு பைதான் ஃபைல நான் புஷ் பண்றேன்னு குடுத்துருந்துருக்கேன். இதே மாதிரி அவைங்க அதில சேஞ்சஸ் மேக் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதில என்ன சேஞ்சஸ் அவைங்க மேக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல் நேம் குடுப்பாங்க. அதுதான் அந்த மெசேஜ். ஓகேவா? இப்ப இது அடிஷனல் ஃபைல்ஸ். இத நம்ம இக்னோர் பண்ணிடலாம். யூ டோன்ட் ஹேவ் டூ வொரி. இதெல்லாம் என்னன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு பைசார்ம் ஆல்ரெடி ஆட் பண்ண சில மிஸ்செலேனியஸ் ஃபைல்ஸ். ஓகேவா? இது வி டோன்ட் ஹேவ் டூ வொரி. தென் கிட் புஷ். இது புஷ் பண்ணேன்னா, நம்மளது வந்து நம்மளோட பிரான்ச்சில் இருக்கிற லோக்கல்ல இருக்கிற கோட் வந்து
நம்மளோட இன்டர்நெட்ல இருக்க ரெபாசிட்டரி புஷ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம புஷ் பண்ணும்போது, இந்த கமாண்ட திரும்ப நம்ம ரன் பண்ற மாரி இருக்கும். அதாவது அப்ஸ்ட்ரீமா நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆத்தென்டிகேஷன் இஷ்யூ. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம லோக்கல்ல குளோன் பண்ணோம். பட் எங்கேயுமே வந்து நம்ம கீ எதுவுமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணவே இல்ல. ஸோ இத ரிசால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம ப்ராப்பரா அங்க கீ செட் பண்ணி, அத இங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்பதான் இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லோக்கல்ல இருந்து அங்க புஷ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த பெர்மிஷன் இஷ்யூ நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம ஒரு ஆக்சஸ் டோக்கன் கிரியேட் பண்ணி, அத நம்ம லோக்கல்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? அத நம்மளோட இந்த இன்டர்நெட்ல இருக்கிற கிட்டப் போல நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இது என்னோட யூசர். ஸோ என்னோட யூசரோட செட்டிங்ஸ் இருக்கும் அது. ஓகேவா? ஸோ நம்ம டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கும். அங்க பெர்சனல் ஆக்சஸ் டோக்கன் இருக்கும். இதுதான் நம்ம ஜெனரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஒரு கிளாசிக் டோக்கன் கிரியேட் பண்றேன். இதுவரைக்கும் எந்த டோக்கனும் இல்ல. அதனால ஜெனரேட் நியூ டோக்கன். ஒரு கிளாசிக் டோக்கன் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது மை கெட் லோக்கல்னு நான் செட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பைரேஷன் ஜஸ்ட் 7 டேஸ் நான் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்க இருக்கிற எல்லா ஸ்கோப்பும் செலக்ட் பண்றேன். எக்செப்ட் டெலீட். ஓகேவா? ஸோ நம்ம டெலீட் வேண்டாம். ஓகேவா? ஸோ அத தவிர மத்த எல்லா ஆக்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் ஆக்சஸ் மட்டும் குடுக்க வேண்டாம். மத்ததெல்லாம் சூஸ் பண்ணிக்கங்க. மத்ததெல்லாம் சூஸ் பண்ணிட்டு, ஜெனரேட் டோக்கன் குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு ஒரு அந்த டோக்கன் ஜெனரேட் ஆகும். இத காப்பி பண்ணி வச்சுக்கங்க. இந்த டோக்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதத்தான் நம்ம வந்து நம்மளோட லோக்கல்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மேக்ல கீ செயின் ஆக்சஸ் இருக்கும்ல. கீ செயின் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு, பாஸ்வேர்ட்ல கிட்டப் இருக்கும். ஓகேவா? அத ஓப்பன் பண்ணி, நம்மளோட இப்ப கிரியேட் பண்ணோம்ல பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்ட் ஓகேவா? நம்ம இப்ப லேட்டஸ்ட்டா கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்ட் எடுத்து, இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அத நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இங்கருந்து ஆட்டோமேட்டிக்கா அது பாஸ்வேர்ட் எடுக்கறக்கு ஆரம்பிச்சுரும். குடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம கிட் புஷ் பண்ணோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து GitHub ரெப்போக்கு புஷ் ஆயிடும். ஸோ இப்போ இங்க வந்து மறுபடியும் நம்ம வந்து கிட் புஷ் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம கிட் ரெப்போக்கு நம்ம லோக்கல்ல இருந்து புஷ் பண்ண கோட் புஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரெபாசிட்டரிக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கோட் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ரெபாசிட்டரி பார்த்தீங்க அப்படின்னா, புது பிரான்ச் இங்கேயே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணி வந்திருக்காங்க 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்படின்ட்டு. ஓகேவா? அதோட சேஞ்சஸ் இப்போ இங்க மெயின் ரெப்போல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ மெயின்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வியூ ஆல் பிரான்ச்சஸ் குடுத்தோம் அப்படின்னா, பிரான்ச்சஸ்ல நம்மளுக்கு இப்ப ஃபீச்சர் பிரான்ச்சும் கிரியேட் ஆயிருந்திருக்குங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே இது ஆக்டிவ் பிரான்ச்சஸ். டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே வந்து மெயின் பிரான்ச்சு. ஓகேவா? ஸோ இது நான் ஃபீச்சர் பிரான்ச் நான் குடுத்தேன் அப்படின்னா, இங்க பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் புரோகிராம் டாட் பை ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கு. பட் நம்மளோட மெயின் பிரான்ச்சுக்கு இன்னும் அது போகல. ஓகே. மெயின் பிரான்ச்ல இன்னும் create டாட் டிஎக்ஸ்டி மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஃபீச்சர் பிரான்ச்ல 2மே அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த ஃபீச்சர் பிரான்ச்ல இன்னொருத்தரும் சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அவிங்க எப்படி கோட் சேஞ்ச் பண்ணி, என்னென்னலாம் பண்ணி கோட் இங்கேயே புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெயின் பிரான்ச்ல இருக்கோம். இப்போ நான் வந்து ஃபெட்ச் பண்றேன். ஓகேவா? புல் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு புது ரெபாசிட்டரியும் வந்துரும். இப்போ இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, ஃபீச்சர் பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ண ஃபீச்சர் பிரான்ச்சும் இங்க வந்துருச்சு. அதாவது ஒரு நம்மளோட ஆ இன்டர்நெட்ல நம்ம அங்க புஷ் பண்ணியிருந்த அந்த ரெபாசிட்டரி இப்ப GitHub டெஸ்க்டாப்க்கும் நம்மளோட லோக்கலுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம git புல் பண்ணணும். ஓகேவா? இப்ப இதைய நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட்ல ஓப்பன் குடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட சப்ளைம் டெக்ஸ்ட்லயும் இந்த ஃபர்ஸ்ட் புரோகிராம் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. இதுல மிஸ்செலேனியஸ் ஃபைல்ஸ் அந்த ஐடியால இருந்து வந்த எல்லா ஃபைல்ஸுமே அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி, நம்ம ஒரு டெவலப்பர் வந்து GitHub டெஸ்க்டாப் யூஸ் பண்றாருன்னு நான் சொல்லியிருந்தோம். இன்னொரு டெவலப்பர் பைசார்ம் யூஸ் பண்றாருன்னு. ஓகேவா? இப்போ பைசார்ம்ல ஒருத்தர் கிட் புஷ் பண்ணது இன்டர்நெட்ல இருக்கிற ரெபாசிட்டரி புஷ் ஆயி, இப்ப GitHub ஆ டெஸ்க்டாப் யூஸ் பண்றவரோட லோக்கலுக்கு வந்துருச்சு. இப்போ GitHub டெஸ்க்டாப் யூஸ் பண்றவரு ஒரு கமிட் பண்றாருன்னு வச்சுக்குவோமே, ஒரு சேஞ்ச் பண்றாரு. பிரிண்ட் செகண்ட் லைன் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு புரோகிராம்ல சேஞ்ச் பண்றாரு. ஓகேவா? இப்ப இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி பைசார்ம்ல இருக்கிறவருக்கு அங்க போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இப்போ
இப்போ நம்மளோட GitHub டெஸ்க்டாப் வந்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ஆல்ரெடி நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? நம்ம செகண்ட் லைன் அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்ல. இங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் லைன் ஒரு நியூ லைன் ஆட் ஆயிருந்திருக்கிறது இங்கேயே வரும். ஓகேவா? இங்க ஜஸ்ட் நம்ம வந்து ஆடட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு நான் கமிட் டூ ஃபீச்சர் பிரான்ச். ஓகேவா? இப்போ புஷ்ஷும் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நம்ம புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப அதாவது செகண்ட் டெவலப்பர் பண்ண சேஞ்சஸ் கிட்டுக்கு புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபீச்சர் பிரான்ச்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம புஷ் பண்ண சேஞ்சஸ் இங்க வந்திருந்திருக்கும். ஓகேவா? நம்ம நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல செகண்ட் லைன். இது வந்து நம்மளுக்கு புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்பர் இருக்கார்ல, அதாவது பைசார்ம் வச்சிருந்தாங்கல்ல, அவிங்களோட லோக்கல்ல எப்படி ஃபைல் இப்பவும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளோட பைசார்ம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் அந்த லைன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் கமிட் ஆயிருந்துச்சு, நம்ம வந்து அதை புல் பண்ணல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, இங்கேயே காமிச்சுரும். சம் இன்கமிங் கமெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபெட்ச்ட். ஓகேவா? நம்ம இன்னும் ஃபெட்ச் பண்ணலன்னு சொல்லும். ஓகேவா? இந்த டைம்ல நம்ம ஏதாச்சும் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம். அதாவது இவைங்க வந்து புல் பண்ண எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து புல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கோட்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்களோ அவைங்க, அது இங்க வந்துரும். அதுக்கு மேல நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சிரலாம். ஓகேவா? ஆனா, நம்ம புல் பண்ணாம ஏதாவது சேஞ்ச் பண்ணி அத புஷ் பண்ணோம் அப்டின்னா, அது வந்து எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ யூசுவலா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த மாரி மல்டிபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, எப்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவைங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்டின்னா, கிட் புல் பண்ணுவாங்க. ஓகேவா? கிட் புல் நம்ம பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இதோ இப்ப ரிஃப்ரெஷ் ஆயிரும். செகண்ட் லைன். இப்ப அந்த டெவலப்பர் பண்ணதும் நம்மளுக்கு வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகறக்கு ஆரம்பிச்சுரும். இனி என்ன பண்ணுவாங்க, இவங்களே இதுலயே இவங்க சேஞ்ச் பண்றதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க 3 லைன் ஆட் பண்ணி அவிங்க புஷ் பண்ணிக்குவாங்க. ஆர் மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்ணி புஷ் பண்ணிக்குவாங்க. அவிங்க நெக்ஸ்ட் அதைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிட் புல் பண்ணிட்டு ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட்ல நெறைய பேர் இருந்தாலும், அவிங்க சைமல்டேனியஸ்லா ஒரே கோட் பேஸ்ல அதாவது ஒரே ஃபைல்ல நெறைய பேர் வேணாலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி பண்ணிக்குவாங்கன்னா, எப்பவுமே வந்து அவிங்க பண்ண சேஞ்சஸ கிட் புஷ் பண்ணிருவாங்க. அது இன்டர்நெட்ல அது அவைலபிளா இருக்கும். இன்னொருத்தர் வந்து எப்ப வந்து வொர்க் ஸ்டார்ட் பண்ண போறாரோ, அதுக்கு முன்னாடி கிட் புல் எடுத்துட்டு, அதுக்கு மேல அவரோட சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். GitHub அப்படின்னா வெர்ஷன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு. அதில சில 5 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் எத்தன இயர்ஸ்க்கு முன்னாடி அவிங்க கோட் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தோம். ஓகேவா? அது எப்படி ட்ராக் ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த ஃபைல் நம்ம எப்ப கிரியேட் பண்ணோம் அப்படின்லாம் பார்க்கணும். யார் யாரெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஹிஸ்டரிய கிளிக் பண்ணோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் எந்த டைம்ல பண்ணியிருந்திருக்காங்க. இன் ஓகேவா? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இந்த இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 14 அப்ப நம்ம வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்திருப்போம். என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த ஃபைலோட கன்டென்ட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் 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 சேஞ்சஸ் நம்ம புஷ் பண்ணோம்ல. செகண்ட் லைன் ஆட் பண்ணி அந்த அந்த செகண்ட் லைன் ஆட் பண்ணி புஷ் பண்ணப்போ, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல ஹிஸ்டாரிக்கலா அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த கமிட் ஐடி ஓகேவா? ஸோ சில டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து சில சேஞ்சஸ் தேவையில்ல அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த டைம்ல நம்ம இந்த கமிட்ட டெலீட் பண்ணிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வேணாலும் ரீசெட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல் இந்த இடத்துல இருந்த மாரி தான் எனக்கு வேணும். இப்ப பண்ண புது சேஞ்சஸ் வேணாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுனாலும், அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் Gitல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. Gitல மெர்ஜ் பண்ணலாம். தென் வந்து ஸ்டாஷ் பண்ணலாம். அந்த மாரி நெறையா இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு அட்வான்ஸ்ட் லெவலுக்கு அதெல்லாம் தேவைப்படும். பட் இன்ட்ரோக்கு இது மட்டுமே நம்மளுக்கு மோர் தென் எனஃப்பா இருக்கும். ஓகேவா? நம்மளோட கம்மிங் செஷன்ஸ்ல நம்ம எப்படி இருந்தாலும் Git யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். அந்த டைம்ல நம்ம வந்து Gitஓட அட்வான்ஸ்ட் கமாண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்ம கோட புஷ் பண்ணோம். ஓகேவா? ஸோ, இப்ப ஃபீச்சர் பிரான்ச்ல இருந்து நான் எப்படி வந்து மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணலாம். ஏன்னா, நம்மளோட மெயின் பிரான்ச்ல இன்னும் வந்து அந்த ஃபைல் அவைலபிளா இல்ல. ஓகேவா? ஸோ, நம்ம வந்து ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கிறத மெயின் பிரான்ச்சுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கம்பேர் அண்ட் புல் ரெக்வெஸ்ட்ன்னு இருக்குல்ல. ஸோ, வி ஹேவ் டூ கிரியேட் புல் ரெக்வெஸ்ட். ஓகேவா? இது வந்து இதுக்கு வந்து சம் டைட்டில் ஓகேவா? மெர்ஜ் மை ஃபர்ஸ்ட் புரோகிராம். ஓகேவா? ஸோ, இந்த மாரி ஏதோ ஒரு கமாண்ட் குடுத்து நம்ம புல் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ, யூசுவலா புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். அதாவது ரிவ்யூவர்ஸ்க்கு யாராருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ, அவைங்கலாம் வந்து ரிவ்யூ பண்ணாங்கன்னா தான், அதுக்கப்புறம் நம்மனால மெர்ஜே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, இங்க பார்த்தோம் அப்படின்னா, மெர்ஜ் புல் ரெக்வெஸ்ட்ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான் அட்மின் அப்படிங்காட்டி, எனக்கு மெர்ஜ் ஆக்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா, யாருக்கு மெர்ஜ் ஆக்சஸ் இருக்கோ, அவைங்க தான் மெர்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, இங்க நம்மளுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருந்திருக்கு. அதாவது இப்ப நான் கிரியேட் பண்ற புல் ரெக்வெஸ்ட்னால என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ஃபீச்சர் பிரான்ச்ல இருந்து மெயின் பிரான்ச்க்கு மூவ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைல்ஸ் சேஞ்சருக்குள்ள அவைலபிளா இருக்கும். எவ்வளோ கமிட்ஸ் டோட்டலா பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு, நம்ம எது எதெல்லாம் வியூ பண்ணிட்டோமோ, அதெல்லாம் வியூடுன்னு நம்ம குடுத்துட்டு, யார் ரிவ்யூ பண்றாங்களோ அவைங்க ரிவ்யூ பண்ணிட்டு, அவைங்களோட கமெண்ட் சப்மிட் பண்ணிருவாங்க. ஓகேவா? சப்மிட் ரிவ்யூ லுக்கிங் குட் டூ மீ. ஓகேவா? நான் சப்மிட் பண்ணிருவேன் இந்த ரிவ்யூவ. ஓகேவா? யூசுவலா இது வந்து இந்த மாரி தான் புரொடக்ஷன் சிஸ்டம்லலாம் நடக்கும். பட் இங்க நம்மளுக்கு அது தேவையே இல்ல. ஜஸ்ட் நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்டின்னாவே, நம்மளுக்கு வந்து ஃபீச்சர் பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் கூட மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? ஸோ, இப்போ மெர்ஜ் ஆகுது. ஓகே. ஸோ, மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட மெயின் பிரான்ச்ல வந்து பார்ப்போம். ஓகே. நம்மளோட மெயின் பிரான்ச் பார்த்தோம் அப்டின்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் புரோகிராம் அப்டிங்கிறது வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ, இந்த ஃபீச்சர் பிரான்ச் இதுக்கப்புறம் நம்ம வேணும்னா வச்சிருந்துக்கலாம். இல்லைன்னா இத நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு புது ரெக்யர்மென்ட் வருது அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, இன்னொரு யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஃபீச்சர் பிரான்ச் அந்த மாரி கிரியேட் பண்ணி அவைங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் மெயின் பிரான்ச்க்குள்ள கொண்டு வந்துருவோம். ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் காப்பி. இந்த ரெப்போல இருக்கிறது தான் மாஸ்டர் காப்பி. நம்ம லோக்கல்ல இருக்கிறத நம்ம வேணா டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். திரும்ப இங்கிருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ, இங்க இருக்கிறது தான் நம்மளோட மாஸ்டர் காப்பி. லோக்கல்ல இருக்கிறது எல்லாமே வந்து அவைங்களோட லோக்கல் காப்பி. அவ்வளோதான். அது வந்து மேபி அ நம்மளோட அ இன்டர்நெட்ல இருக்கிறது கூட சிங்க் ஆகியிருக்கலாம். ஆர் அவுட் ஆஃப் சிங்க்ல கூட இருக்கலாம். நம்ம வேணுங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம புல் பண்ணிட்டு நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? GitHub ரெப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். அப் டூ 1 ஜிபி ஃபைல் சைஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் கேபிஸ்ல தான் இருக்கும் நம்மளோட ப்ரோகிராம் ஃபைல்ஸ். ஸோ உங்களோட Gmail ஐடி யூஸ் பண்ணியே நீங்க வந்து ஃப்ரீ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட டெமோ பர்ப்பஸ்க்கு எல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத தவிர நம்ம அட்வான்ஸ்டு எல்லாமே கத்துக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் சப்சிக்வெண்ட் லெசன்ஸ்ல வந்து இன்னும் நெறைய என்னென்ன கிட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். புரொடக்ஷன்லேயே வந்து நம்ம இப்ப அதுதான் பார்த்தோம். பட் இன்னும் அட்வான்ஸ்டா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு கமிங் செஷன்ஸ்ல நம்ம புரோகிராமிங் பண்றப்ப கூடயே இதையும் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? நம்மளோட செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ, நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லா கிட்னா என்ன? ஒய் இஸ் இட் நீடட்? அதில எப்படி வெர்ஷன் ட்ராக்கிங் பண்றோம்? நம்ம ஒரு ரெப்போவும் கிரியேட் பண்ணி பார்த்தோம். அத லோக்கலுக்கு சிங்க் பண்ணோம். தென் அதில சேஞ்சஸ் மேட் பண்ணி கமிட் பண்ணோம். தென் புஷ், புல் இதெல்லாம் CLI வச்சும் பண்ணி பார்த்துட்டோம். தென் மல்டிபிள் பீப்பிள் ஒரே சேம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, எப்படி கான்ஃப்ளிக்ட் இல்லாம மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன் சப்சிக்வெண்ட் லெசன்ஸ் இன்னுமே வந்து நம்ம இன் டீட்டெயிலா என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, இன்னும் கிட் மெர்ஜ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி அடிஷனல் டீட்டெயில்ஸும் நம்மளோட சப்சிக்வெண்ட் பைதான் செஷன் அண்ட் அதர் செஷன் அப்ப நான் கோட் சேஞ்ச் பண்ணும்போது, உங்களுக்கு அதையும் ஷோகேஸ் பண்ணுவேன். மிஸ் பண்ணாம எல்லா சீரிஸையும் பாருங்க. தேங்க் யூ.